அடித்த கவிதையை எமது வட்டத்துக்கு மட்டுமல்லாமல் எமது பிரதேச அறிவிப்பாளர் அவரது பேச்சு ஆற்றல் மிக்கது, மெச்சத்தக்கது. கணீர் என்ற அவரது குரல் போற்றத்தக்கது. அது மட்டுமல்ல, அவரது செயற்பாடுகள் பெருமதி மிக்கது. எமது கலை இலக்கிய வட்டத்துக்கு உண்மையிலே பெருமதி மிக்கது. அவரது பேச்சு ஆற்றங்கரை காற்று போல ரசிக்கத்தக்கது. இன்று அவர் பூமாதேவியின் புலம்பலை கவியாக படிக்கப் போகின்றார். வருக அறிவிப்பாளர் அவர்களே. சர்ஜுன் சகோதரர். தோள் கொடுக்கும் தோழனும் சறுக்கும் போது தூக்கிவிடும் உறவும். 4 பேர் தூக்கும் வரையில் மனைவி பிள்ளைகள் என்ற மனித வாழ்வில் இடையில் விட்டு போனவர்கள் பலர். தோள் கொடுக்கும் தோழனும் சறுக்கும் போது தூக்கிவிடும் உறவும். 4 பேர் தூக்கும் வரையில் மனைவி பிள்ளைகள் என்ற மனித வாழ்வில் இடையில் விட்டு போனவர்கள் பலர். ஏனெனில் அவர்கள் மனிதர்கள். உன்னை எப்போதும் தோள் கொடுத்து தாக்கி பிடிப்பேன், உன் துணையாக, கட்டிடமாக. ஏனெனில் நான் வெறும் மண். உன்னை எப்போதும் தோள் கொடுத்து தாக்கி பிடிப்பேன், உன் துணையாக, கட்டிடமாக. ஏனெனில் நான் வெறும் மண். என்னால் படைக்கப்பட்ட மனிதர்கள் பல வகை மாற்றம். என் தோள் மேல் ஏறி ஆடுகிறார்கள் சிலம்பாட்டம். என்னால் படைக்கப்பட்ட மனிதன் பல வகை மாற்றம். என் தோள் மேல் ஆடுகிறார்கள் நாள்தோறும் சிலம்பாட்டம். மீண்டும் ஒரு நாள் என்னிடமே வருவாய், அப்போது உனக்காக படுக்கையை விரித்து காத்திருப்பேன். மீண்டும் ஒரு நாள் என்னிடமே வருவாய், அப்போது உனக்காக படுக்கையை விரித்து காத்திருப்பேன். என்னுள் உன்னை கலந்திட, அப்போது நான் மண்ணாக இருப்பேன், நீ யாராக இருந்தாலும். அப்போது நான் மண்ணாக இருப்பேன், நீ யாராக இருந்தாலும். நன்றி. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நன்றி சர்ஜன் அவர்களே. பூமாதேவியின் புலம்பல். உங்களோட கவிதை தோள் கொடுக்கும் மண்ணின் மகிமை பற்றி மிக அருமையாக கூறினீர்கள். மண்ணில் மனிதனின் செயற்பாடுகள் பற்றியும் அழகாக தொகுத்திருந்தீர்கள், எழுதியிருந்தீர்கள். நன்றி. உங்களோட முகநூல் கவிதையும் அது ஒரு பாட்டாவே படிச்சிருந்தால், தேடாத இடமெல்லாம் தேடினேன் என்ற பாடலை படித்திருந்தால் இன்னும் அழகாக இருந்திருக்கும். எனக்கும் மிகவும் விரும்பிய ஒரு பாடல் தான். நன்றி சர்ஜன் அவர்களே.